இதுதான் மீன் சந்தை. குருநகர் சந்தைக்கு வருகை தந்திருக்கு. மீன்கள் விற்பனை செய்யறோம். 70 கிலோ. எல்லாருக்குமே வணக்கம். நாங்க இப்ப வருகை தந்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய குருநகர் என்று சொல்லக்கூடிய பகுதியில. இந்த குருநகர் அப்படின்றது நான் ஏற்கனவே காக்கை தீவினுடைய மீன் சந்தை பதிவு செய்திருந்தேன். யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய மீன் சந்தைகள்ல யாழ்ப்பாணம் காக்கை தீவு மீன் சந்தை, பாசையூர், அடுத்தது குருநகர், இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா மீன் சந்தைகள் இருக்குது. இந்த மீன் சந்தைகள் எல்லாம் இந்த கடற்கரையில இருந்து பிடித்து கொண்டு உடனடியான மீன்களை விற்பனை செய்யறது, மற்றது விலை குறைஞ்ச அளவுல மீன்கள் விற்பனை செய்யற ஒரு இடமா இருக்குது. இன்றைக்கு குருநகர் சந்தைக்கு வருகை தந்திருக்கிறோம். மீன்களினுடைய விலை இன்றைக்கு எப்படி இருக்குது, குருநகர் சந்தை எப்படி இருக்குது, குருநகரினுடைய சூழல், இந்த கடற்கரை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பலதரப்பட்ட விடயங்களை இன்றைக்கு இந்த காணொலியில நாங்க பேச போறோம். அங்க இருக்கக்கூடியவங்களோடையும் மீன்களினுடைய விலை சம்பந்தமாக கதைக்க போறோம். இந்த காணொலி ஒரு வித்தியாசமானதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியாக இருக்க போகுது. மீன்களினுடைய நிலவரம் எப்படி போய்கொண்டிருக்கு, அதாவது இப்ப காத்து சீசன் அடிச்சு கொண்டிருக்குது, அதனால குருநகர் கடற்கரையில மீன்களினுடைய நிலவரங்கள் எப்படி போய்கொண்டிருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நேரடியா பார்த்துக்கொள்வோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யாராவது எங்களோட சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போயிட்டு என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாங்க பார்த்துக்கோம். அதாவது நாங்க குருநகர் கடற்கரையில நிக்கிறோம். இவ்வளவு வள்ளங்கள் நிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுதான் மீன் சந்தை. இப்ப கிட்டத்தட்ட நேரம் 9 மணி ஆகி கொண்டிருக்குது. மக்கள் ஓரளவுக்கு தான் இருக்கிறாங்க. பரபரப்பா சந்தை இருந்தாலும் மக்களினுடைய வரவு ஓரளவுக்கு தான் இருக்குது. ஏன்னு சொன்னா இப்ப டைம் ஆகிட்டது. விடிய 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள வரணுமா. வந்தா தானா இங்க அதிகமான மக்களையும் அதிகமான மீன்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா. இப்பயும் பரபரப்பா தான் இருக்குது. உண்மையிலேயே இது ஒரு அழகான ஒரு கடற்கரையோடு சேர்ந்து இப்படியான ஒரு மீன் சந்தை இருக்குது. இந்த உள்ள போக போறோம். போயிட்டு மீன்களினுடைய விலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியும், அங்க என்னென்ன மாதிரியான முறைகள்ல மீன்கள் விற்பனை செய்யப்படுது அப்படின்றதையும் இந்த காணொலியில நீங்க பார்த்துக்கொள்ள போறீங்க. மற்றது இந்த நகரம் பாத்தீங்கன்னு சொன்னா இது யாழ்ப்பாணம் குருநகர். இப்படியே போனோம்னு சொன்னா இது ஒரு என்னன்னு சொல்றது, இந்த நகரம் சம்பந்தமான ஒரு தனி வீடியோன்னு உங்களுக்கு நான் பதிவு செய்யறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு இடம். யாழ்ப்பாணத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குருநகர் அப்படின்றது புறணமைக்கப்பட்ட ஒரு கிராமமா ஒரு வித்தியாசமான ஒரு முறையாக இருக்கும். இந்த முடிஞ்சா இந்த கிராமத்துக்குள்ளேயும் நாங்க விசிட் பண்ணி வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கொள்ளலாம். நாங்க இப்ப உள்ள போறோம். போயிட்டு மீன்களினுடைய விலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். எல்லாருமே தொழில் முடிச்சு வந்துட்டாங்க. நேரத்தோடயே வருகை தந்துருவாங்களாம். இங்க பாசையூர் கடற்கரை பாத்தீங்கன்னு சொன்னா 8 மணிக்கு பிறகுதானா திறக்கிறது. இங்க 6 மணிக்கு கடற்கரை திறந்துருவாங்களாம். இவ்வளவு விஷயங்கள் தான் நான் உள்ள போவோம். போயிட்டு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். ஓகே, நாங்க சந்தைக்குள்ள இருக்கிறோம். எவ்வளவு பரபரப்பா இந்த சந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு மக்கள் வருகை தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப நாங்க மீன்களினுடைய விலைகள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். ஐயா வணக்கம். என்ன மாதிரி மீன் மீன் விலையில என்ன மாதிரி என்ன மீன் இருக்கு, என்ன விலை? இது சிறையா மீன் 1000, இது திருக்கு 1800, 800, 1800 சும்மா 800 பாறை 2000, இது முதல் 500, சீலை 1500, 1800, 4800. என்னதுக்கா விலை கூட? என்ன மீன்கள் எல்லாமே உடன் மீனா இல்ல என்ன மாதிரி? எல்லாமே உடன் மீன். கொண்டு வர மீனா? உடன் மீனா தான் இருக்கும். வேற மார்க்கெட் வெளி மார்க்கெட் வெளியே சில நேரத்தில் ஐஸ் பண்ணி விற்பாங்க. இங்க வர உடன் அப்படி மக்கள்கிட்ட வேற என்ன மாதிரி இருக்கு? மக்கள் வர கணக்கு இல்ல கூட்டினாலும் மக்கள் ஒரு நாட்டோட நிலவரங்கள். ஓகே ஓகே. நல்ல பெரிய முரல் ஒன்று இருக்கு. அண்ணா முரல் என்ன விலையா? 1500. இது என்ன மீன்? 1200. என்ன மாதிரி மீன்கள் விலையில என்ன மாதிரி இருக்கு? கூட விலையா இருக்கு. எல்லாம் உடன் மீனா இல்ல என்ன மாதிரி? நாலு என்ன வைக்கிறீங்க? 2000. எனக்கே தெரியாது.
அதாவது குருநகர் சந்தைப்படுத்தல் விற்பனை நிலையத்துக்கு முன்னுக்கு நாங்கள் நிற்கிறோம். மீன்கள் எல்லாம் வந்து நாங்கள் வேற லேட் ஆகினதால மீன்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய மக்கள் வந்து வாங்கி கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஓரளவான மக்கள் தான் இருக்காங்க. இது என்ன மீன் ஐயா? என்ன மீன் இது? என்ன விலை? 2000 கிலோ 2000. அந்த மீன் என்ன மீன் அது? பாரு 2200 என்ன இது? என்ன மீன் இது? ஓதா. ஆனா என்ன மீன்கள் இருக்கு? என்ன மாதிரி இது? என்ன மீன் இது? என்ன விலை? என்ன விலை? 1400. போட்டி தருவாங்க. மீனல வந்து கொத்தரை காணு. சரி இது இல்ல அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா கூரல் முறையில மீன்கள் வந்து விற்பனை செய்யற அந்த காட்சியை தான் வந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னா மீன்கள் வந்து அதிகமா கொண்டு கூரல் முறையில தானா மீன்கள் வந்து விற்பனை செய்யறது.
அவன் கேட்கிற அருந்தனைக்கே நான் காசியா நீங்க தண்டனைக்கு எவ்வளவு மீன் வெட்டுவீங்க ஒரு நாளைக்கு? சராசரியா ஒரு நாளைக்கு 70 கிலோ. சரி, ஓகேண்ணா. ஓகே, நாங்க குருநகர் கடற்கரைக்கு வருகை தந்து இந்த மீன் சந்தைக்கும் வருகை தந்திருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அவதானிச்சிருந்தாங்க. இங்க என்ன நடைமுறை அப்படின்னு சொன்னா, கூறல் முறையில தான் மீன்கள் வந்து விற்பனை செய்யறது. நாங்க 7 மணி 6 மணியில இருந்து 7 மணி அதுக்குள்ள வந்தா தான் நிறைய மீன்கள் வந்து இங்க பார்த்துக்கொள்ள முடியும். நாங்க இப்ப வருகிற போது குறிப்பிட்ட அளவான மீன்கள் தான் கூறல் முறையில விற்பனை செய்து கொண்டிருந்தோம். அது மட்டும் இல்லாம மீன்கள், ஒரு சில மீன்களினுடைய விலைகளும் வந்து பார்த்திருந்தாங்க. மீன்களின் விலைகள் வந்து ஓகே இருந்துச்சு. காக்கைதீவு வீடியோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த மீன்களோட ஒப்பிடும்போது எல்லா மீன்களினுடைய விலைகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது இங்க மிக முக்கியமான சில இடங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து காக்கதீவு இருக்குது, அடுத்தது வந்து குருநகர் இருக்குது, அங்கே இங்கால போனோம்னு சொன்னா பாசையூர் இருக்குது. இப்படியே ஒரு சில விதமான கடற்கரையோட சேர்ந்து மீன் சந்தைகள் இருக்குது. இந்த மீன் சந்தைகள்ல வந்து மீன்களினுடைய விலைகள் வந்து குறைவா தான் இருக்கும். இப்ப காத்து சீசன் இருக்கிறதுனால மீன்களின் விலைகள் வந்து தடம் மாறிக்கொண்டிருக்கு. விலைகள் வந்து மாறி மாறி வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்களை வந்து பார்த்திருப்பீங்க. இந்த காணொலி ஒரு பிரியோசனமான காணொலியாக வந்து இருந்திருக்கும். இந்த காணொலி பிரியோசனமா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கு யாழ்ப்பாணம் குருநகர் சந்தையினுடைய மீன் நிலவரம் இதுதான். தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில நாங்கள் சந்திப்போம். மீண்டும் அடுத்த காணொலியில உங்களை சந்தித்துக் கொள்றேன். அடுத்த வித்தியாசமான ஒரு இடங்களுக்கு பயணம் செய்ய போறோம். வித்தியாசமான காணொலிகள் வரை இருக்குது. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.